ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம வீடியோவில் மெனிஞ்சைட்டிஸ் இந்த கண்டிஷன் பற்றி தான் ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகே, மெனிஞ்சஸ் அப்படின்னா என்ன? நமக்கு பிரெயினுக்கு மெனிஞ்சஸ் அப்படின்ற கவரிங் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும், ஓகேவா? ஸோ பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கவரிங் பேர் தான் மெனிஞ்சஸ். இதில் 3 லேயர் இருக்குது. அவுட்டர் லேயர் டியூரா மேட்டர், மிடில் லேயர் அரக்னாய்டு மேட்டர், இன்னர் லேயர் பயா மேட்டர். டியூரா, அரக்னாய்டு, பயா. இதை நீங்கள் சிம்பிள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா டிஏபி இருக்கா, ஸோ டப்பா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டப்பாக்குள்ள பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு இருக்காங்க. ஸோ பிரெயின் இஸ் ப்ரொடெக்டட் பை தி டப்பா. ஸோ டியூரா மேட்டர், அரக்னாய்டு மேட்டர் அண்ட் பயா மேட்டர். ஸோ அரக்னாய்டுக்கு கீழே சப் அரக்னாய்டு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த சப் அரக்னாய்டு ஸ்பேஸில் தான் சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அந்த சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடில் தான் பிரெயினுக்கு தேவையான நியூட்ரிஷன், ஸ்பைனல் கார்டுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மெனிஞ்சைட்டிஸ் அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் இந்த ஏரியாஸில் தான் இன்ஃப்ளமேஷன் வரும். ஐடிஸ் அப்படின்னாலே இன்ஃப்ளமேஷன். ஓகேவா? ஸோ மெனிஞ்சைட்டிஸ் அப்படிங்கிறது மெனிஞ்சஸ் லேயரில் இன்ஃப்ளமேஷன் வர்றது. ஸோ மேக்ஸிமம் அரக்னாய்டு அண்ட் பயா மேட்டரில் தான் நமக்கு இன்ஃப்ளமேஷன் வரும். ஓகே, இந்த மெனிஞ்சைட்டிஸ் வர்றதுக்கான காசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஆர்கானிசம்ஸ், வெளியேருந்து வரக்கூடிய ஆர்கானிசம்ஸ். பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், ஃபங்கலாக இருக்கலாம், புரோட்டோசோவாவாக இருக்கலாம். ஸோ ஆர்கானிசம்ஸில் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா. ஸோ இந்த ஆர்கானிசம் மட்டும் இதை காஸ் பண்ணல, ஃபிசிக்கல் இன்ஜுரி, நமக்கு அடிபடுறனாலையும் மெனிஞ்சைட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபிசிக்கல் இன்ஜுரி. ஓகே, ஃபிசிக்கல் இன்ஜுரினால மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில காரணங்கள். நம்ம என்சைட்ஸ், நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ஒரு அட்வர்ஸ் எஃபெக்டாக மெனிஞ்சைட்டிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் கேன்சர், நமக்கு போன் டியூமர் அல்லது வேறு ஏதாவது மெலிக்னன்ட் கேன்சர் இருக்குது அப்படின்னா அதோட சைடு எஃபெக்டாக கூட நமக்கு மெனிஞ்சைட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இது இல்லாமல் ஹெட் இன்ஜுரி, நமக்கு தலையில் பலமாக அடிபட்டிருக்கு அப்படின்னாலோ, அல்லது நமக்கு மிடில் இயர் இன்ஃபெக்ஷன் இருக்குது அதை நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னாலோ, அது லீட்ஸ் டு மெனிஞ்சைட்டிஸ். ஸோ மிடில் இயர் இன்ஃபெக்ஷன்லாம் வருது அப்படின்னா நம்ம உடனடியாக செக் பண்ணி அதை க்யூர் பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கு போயிடும். ஓகே, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒரு கண்டிஷனில் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா அது ரெண்டு விஷயத்தினால மட்டும்தான் வரும். ஸோ ஒன்று இன்ஃபெக்ஷன், வெளியே இருந்து ஏதோ ஒரு ஆர்கானிசம் உள்ளே வந்துட்டு ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது நமக்கு இன்ஃப்ளமேஷன் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோ இம்யூன். ஸோ நம்மளுடைய பாடி செல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே வேலை செய்யும் போதும் இன்ஃப்ளமேஷன் வரும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் இன்ஃப்ளமேஷன் நடக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ இந்த பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா இவங்க இந்த ஆர்கானிசமில் ஏதாவது ஒன்று நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, ஸோ நம்ம பிரெயினில் பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது பிளட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு பிரெயினுக்கு தேவையான அயான்ஸை மட்டும் உள்ளே அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரைன். ஸோ இதை தாண்டி இந்த ஆர்கானிசம் உள்ளே வந்தால் தான் நமக்கு மெனிஞ்சஸில் ப்ராப்ளம். இதை தாண்டலை அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ ஒன்ஸ் இந்த ஆர்கானிசம் பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சப் அரக்னாய்டு ஸ்பேஸில் இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ சப் அரக்னாய்டு ஸ்பேஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? அரக்னாய்டுக்கும் பயாவுக்கும் இடையில. ஓகேவா? ஸோ டிசன் டு தி அரக்னாய்டு. ஸோ இது மேலே இந்த ஏரியாஸில் தான் நமக்கு சப் அரக்னாய்டு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த லேயரும் அஃபெக்ட் ஆகும், இந்த லேயரும் அஃபெக்ட் ஆகும். ஓகே, இங்கே இன்ஃப்ளமேஷன் ஆகிறப்ப நமக்கு சிஎஸ்எஃப் அதிகமாக அந்த இடத்துல தங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ சிஎஸ்எஃப் இன்க்ரீஸ் ஆகும், அதனால இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும் மெனிஞ்சைட்டிஸ் வரும்போது. சரி, இப்போ ஏதோ ஒரு காசுனால நமக்கு ஃபிசிக்கல் இன்ஜுரியோ அல்லது என்சைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியோ அல்லது ஏதோ ஒரு ஆர்கானிசம் உள்ள வந்தோ நமக்கு மெனிஞ்சைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் காட்டும், என்னென்ன மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படிங்கிறத சிம்பிளாக பேசலாம். ஸோ இது ப்ராப்ளம் ஹெட் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹெட் ஏக் இருக்கும்.
ஸோ ஹெட்ஏக் இருக்குது. அடுத்ததாக நம்மளுடைய நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் ஆஃப் நெக். இப்போது நமக்கு ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் நம்ம பாடிக்குள்ளே வந்துட்டா கூட நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபீவர் வரும். ஸோ இங்கேயும் இன்ஃபெக்ஷன் தான் நம்ம பாடிக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும். ஹை கிரேட் ஃபீவர். ஸோ நமக்கு ஒரு சின்ன தலைவலி அப்படின்னாலே நமக்கு நாசியா, வாமிட்டிங் இந்த மாதிரியான சென்சேஷன்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஹையான ஹெட்ஏக் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நாசியா அண்ட் வாமிட்டிங் இந்த சென்சேஷனும் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததான் சீசர்ஸ், ஃபிக்ஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த ப்ராப்ளமும் இருக்கும், சீசர்ஸ். ஸோ அது ரொம்ப நேரம்லாம் வராது, எபிலெப்சி அதெல்லாம் கன்வெர்ட் ஆகாது. ஸோ 1 or 2 டைம்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக டாக்கிபினியா அண்ட் டாக்கிகார்டியா, இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட் அண்ட் இன்க்ரீஸ்டு பிரீத் ரேட். ஸோ ஹார்ட்டு நார்மலாக ஒரு மினிட்டுக்கு 80லேருந்து 100 டைம்ஸ் தான் துடிக்கணும், ஆனால் அதிகமாக துடிக்கும். ஸோ டாக்கிபினியா நமக்கு 12 டைம்ஸ் தான் மேக்ஸிமம் பிரீத்து. ஸோ அதை தாண்டி 20 அந்த மாதிரிலாம் போகும். ஓகேவா? ஓகே, அடுத்த சிம்டம் அப்படின்னு பார்த்தோன்னா அல்டர்டு மென்டல் ஸ்டேட். அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களால ஒரு ஓரியன்டாக பேச முடியாது, கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அதே போல் மலைஸாக இருப்பாங்க. மலைஸ் அப்படின்னா கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க. அடுத்ததாக அவங்களுக்கு லைட் அண்டு சவுண்ட் இது ரெண்டையும் கேட்க பிடிக்காது, பயமாக இருக்கும். ஸோ ஃபோபியா வந்துடும், ஃபோட்டோஃபோபியா. ஃபோட்டோ அப்படின்னாலே லைட்டுன்னு அர்த்தம், ஃபோபியானா பயப்படுறது, ஃபியர். ஸோ ஃபோட்டோஃபோபியா அப்படிங்கிறப்ப லைட்டுக்கு பயப்படுவாங்க. அடுத்ததாக ஃபோனோஃபோபியா, சவுண்டுக்கு பயப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது இல்லாமல் அவங்களுக்கு தூக்கம் வராது, ஸ்லீப்லெஸ்னஸாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும். ஓகே, இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது. அவங்களுக்கு மெனிஞ்சைட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, மெனிஞ்சைட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக சிடி ஸ்கேன். அடுத்ததாக பிளட் டெஸ்ட். பிளட்டில் வந்து பாக்டீரியாவோ அல்லது ஃபங்கையோ புரோட்டோசோவாவோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதனால நமக்கு மெனிஞ்சைட்டிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பிளட் கல்ச்சர், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அடுத்ததாக சிஎஸ்எஃப், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடில் ப்ரோட்டீன் கண்டென்ட்டு, சிஎஸ்எஃப்ல இது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ சிஎஸ்எஃப்ஐ எப்படி வெளியே எடுப்பாங்க அப்படின்னா லம்பார் பங்க்சர், அதாவது நமக்கு லம்பார் ரீஜியனில் நமக்கு cervical ரீஜியன், thoracic ரீஜியன், லம்பார் ரீஜியன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லம்பார் ரீஜியனில் சிஎஸ்எஃப்பை பங்க்சர் பண்ணி எடுப்பாங்க. ஸோ சிஎஸ்எஃப் இஸ் taken by the method of lumbar puncture. ஸோ எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் வேறு ஏதாவது ஆர்கானிசம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது கண்டிப்பாக மெனிஞ்சைட்டிஸ் தான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் எக்ஸாமினேஷன். என்ன தான் டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணி இதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மெனிஞ்சைட்டிஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு 2 வகையான சைன்ஸ் இருக்கும். ஒன்று ஹெர்னிக் சைன். ஹெர்னிக்கில் அவங்களுக்கு நீயை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது கம்ப்ளீட்டாக, சிவியர் பெயின் இருக்கும். ஸோ அவங்க நீயை இதுக்கு மேலே எக்ஸ்டெண்டே பண்ண முடியாது. ஸோ சிவியர் பெயின் இருக்கும், கொஞ்சம் ஃப்ளக்ஸ் பண்ணி தாண்டி அவங்களால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதே போல் நீ மட்டும் இல்லை, நெக் ரீஜன்லேயும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நெக்குக்கு பார்த்தோம்னா ஸோ இதில் நமக்கு அவங்களுடைய நெக்கை ஃப்ளக்ஸ் பண்ணோம், அவங்களுக்கு தலையை ஃப்ளக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சிவியர் ஸ்டிஃப்னஸ்னால ஸோ நீயை இப்படி ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு தான் நம்ம நெக்கை ஃப்ளக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் நெக்கில் வந்து அதிகப்படியான வீக்னஸ் இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃப்ளக்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 2 சைனும் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம மெனிஞ்சைட்டிஸ் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகே, இந்த மெனிஞ்சைட்டிஸ்னால நமக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரெயின் டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஏன்னா பிரெயின் பக்கத்தில் தானே இருக்குது. ஸோ மெனிஞ்சஸ் ப்ராப்ளம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரெயினும் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பிரெயின் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அது இன்னும் பெரிய பெரிய கண்டிஷன்ஸுக்கு கொண்டுட்டு போகும்.
அடுத்ததாக செரிப்ரல் எடிமா. செரிப்ரலில் தேவையில்லாத ஃப்ளூயிட் அக்குமுலேஷன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக நமக்கு ஹியரிங் லாஸ் வர்றதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மெனிஞ்சைட்டிஸ் வந்துடுச்சு அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும். ஓகே, இது எதனால காசு ஆகுது அப்படின்னு மேஜராக பார்த்துட்டோம் அப்படின்னா பாக்டீரியா தான். ஸோ டியூபர்குலோசிஸ் இருக்கு இல்லையா? ஸோ டியூபர்குலோசிஸும் இது வந்து லங்கை தான் வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ இது லங்கை மட்டும் இல்லை, மெனிஞ்சஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ மெனிஞ்சஸ் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு மெனிஞ்சைட்டிஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டயத்துலலாம் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஆன்டிபயோட்டிக்ஸ் பாக்டீரியாவுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், வைரஸ்க்குலாம் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ வைரஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது நோ யூஸ். ஸோ பாக்டீரியாவுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். ட்ரீட்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு, அதே போல் வேறு ஏதாவது ஆர்கானிசம் வந்துருக்கு அப்படின்னா அதை கில் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரக்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது ஒர்க் ஆகலை, அது டைம் எடுக்குது அப்படிங்கிறப்ப, சிம்டம்ஸ் அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிறப்ப நம்ம சிம்டமெட்டிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு சீசர் அதிகமாகுது அப்படின்னா ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் கொடுக்கலாம். இது போல் டாக்கிபினியா, டாக்கிகார்டியா இதுக்கு தேவையான ட்ரக்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம சிம்டம்ஸை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெனிஞ்சைட்டிஸ் பற்றி ஓவராலாக ஒரு ரிவ்யூ பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வேறு கண்டிஷன் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.